வணக்கம். கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக நீங்கள் என்ன சிந்திச்சிட்டு இருந்தீங்களோ, என்ன மாதிரியான வார்த்தைகளை உங்கள் மனசுக்குள்ளே தொடர்ச்சி நீங்களே பேசிக்கிட்டு இருந்தீங்களோ, உள்வுரையாடலை, அதாவது செல்ஃப் டாக்கிங், என்ன மாதிரியான செயல்களில் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தீங்களோ, என்ன மாதிரியான உங்களுடைய வாழ்க்கை நிலையை மனப்படங்களை கற்பனை செஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ தொடர்ச்சியாக, அதை விசுவலைசேஷன், இதனுடைய ஒட்டுமொத்த தொகுப்பாக தான் இப்போ நீங்கள் இருக்கிற நிலை. இப்போ நீங்கள் இருக்கிற நிலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதற்கு நீங்கள் தான் காரணம். இப்போ நீங்கள் இருக்கிற நிலை உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதற்கும் நீங்கள் தான் காரணம். இப்போ நீங்கள் இருக்கிற நிலையை மேம்படுத்தணும் இல்லை மாற்றி அமைக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த நிலையை நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நிலை பற்றி தொடர்ச்சியாக சிந்திங்க, உள்ளுக்குள்ளார பேசுங்க, செல்ஃப் டாக்கிங், அதை பற்றி விசுவலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் அடைய வேண்டிய நிலையை நிச்சயம் இந்த பிரபஞ்சம், இயற்கை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் படிக்கிறீங்க, அதை நம்புறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பொருளாதார தேவை இருக்குது, பண தேவை இருக்குது. அப்போது நம்ம இனிமேல் பணத்தை பற்றி சிந்திக்கணும், பணத்தை பற்றி தான் நம்மளுடைய உள்வுரையாடலாக இருக்கணும், பணத்தை பற்றி நம்மளுடைய விசுவலைசேஷன் இருக்கணும். அந்த பொருளாதார நிலையை, அந்த பணத்தை அடைவதற்கான செயல்பாடுகள் நமக்கு கண்டினியூஸாக இருக்கா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணணும். அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிட்டு இனிமேல் நம்ம பணத்தை பற்றி தான் சிந்திக்கணும், பணத்தை பற்றி தான் உள்வுரையாடலில் இருக்கணும். அந்த பணம் வருகிற போது வந்த போது நம்மளுடைய சூழல் எப்படி இருக்கும், அந்த சூழலை நீங்கள் கண்டினியூஸாக அந்த இமேஜஸ், விசுவலைசேஷன், மனப்படங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எஸ், இன்றைக்கிலிருந்து பணத்தை பற்றி ஒரு சிந்தனை மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போது உங்களை கடந்து ஒரு வாசம் போதும். ஆமாம், எங்கேயோ வடை சுடுற ஸ்மெல் வருதில்ல, பக்கத்து வீட்டில் இருக்குமோ. பட் யார் வடை சுட்டாலும் நம்ம காலேஜ் படிக்கும்போது, காலேஜ் விட்டுட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து நிற்கும்போது ஒரு பாட்டு வடை சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. போய் நின்னதுமே 2 வடை எடுத்து வாழை இலையில் வச்சு சட்டின்னு வச்சு கொடுப்பாங்க. அன்றைக்கி அந்த வடை சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டாலும் அன்றைக்கி டே சூப்பராக இருக்கும் இல்லையா. கூடவே ஒரு தாத்தா ஒருத்தர் இருப்பார். அந்த பாட்டி தாத்தா இப்போ எப்படி இருக்காங்களோ. அடுத்து அன்றைக்கி ஆஃபீஸில் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்று உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த ஃப்ரெண்டு எப்போவுமே நம்மளை கடந்து போகும்போது ஸ்மைல் பண்ணிவிட்டு விஷ் பண்ணிவிட்டு போவார். என்னை என்ன ஆச்சுன்னு தெரியல, அமைதியாக போயிட்டார். ஒருவேளை அவருக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, அவங்க வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா, ஒருவேளை நம்மளால் எதனாச்சும் கோவமாக கடைசி என்ன பேசினார், நம்ம எதனாச்சும் அவர் ஹர்ட் பண்ணிட்டோமா, நம்மக்கிட்ட ஏதாச்சும் கேட்டார், நம்ம ஏதாச்சும் தர மறுத்துட்டோமா, இப்படி வர ஒரு எண்ணம் போயிட்டுருக்கு. அடுத்து எங்கேருந்து ஒரு சினிமா பாட்டு வருது, எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக், நல்லா இருக்கு இல்லையா. எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள், கண்ணதாசன் அவர்கள், டிஎம் சவுந்தரராஜன், பி சுசிலா அவர்கள், அடுத்து நடிகர் திலகம் அண்டு கேஆர் விஜயா, நடிகர் திலகம், பத்மினி, இந்த காம்போ சூப்பராக இருக்குது இல்லையா. அது ஒரு நல்ல காலம். இப்பவும் நல்லா தான் இருக்குது. இளையராஜா அவர்கள், ஏஆர் ரஹ்மான் அவர்கள், இப்படி உங்களுக்குள்ளாரே ஏதோ பாட்டு கேட்குறீங்க, உங்களுக்குள்ளாரே தொடர்ச்சியாக நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க. அந்த காலம் மனக்கண்ணில் வந்து போகுது. அதுக்கடுத்து சில்லுன்னு ஒரு காற்று வந்து போகுது. நல்லா இருக்கு. இதை நீங்கள் வாயில் பேசலை, உள்ளுக்குள்ளாரே நீங்கள் நினைக்கிறீங்க, நல்லா இருக்கு கிளைமேட்டு, ஊட்டியில் இருக்கிற மாதிரி, கொடைக்கானல் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளாரே நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த மனப்படங்கள்லாம் வந்து போகுது. உள்ளுக்குள்ளார நீங்கள் பேசுகிறீங்க, அது தொடர்பான மனப்படங்கள், உங்கள் இமேஜஸாக மனப்படங்கள் வந்து போகுது. அதுக்கடுத்து மொபைல் எடுக்கிறீங்க, ஆன் பண்ணுறீங்க, யூடியூப் தம்ப்நெயில், அதாவது தேர்தல் ஆணையம் 2020க்கான தமிழக சட்டசபைக்கான தேர்தல் அட்டவணை வெளியிட்டது. உடனே டிஎம்கே அதனுடைய கூட்டணி கட்சிகள், ஏடிஎம்கே அதனுடைய கூட்டணி கட்சிகள், அப்புறம் நாம் தமிழர் கட்சி, அதுக்கப்புறம் இப்போது புதுசாக தொடங்கி இருக்கிற தமிழக வெற்றி கழகம், இதனுடைய கட்சிகள், அதனுடைய தலைவர்கள் எல்லாருமே உங்களுடைய உள் உரையாடலாக அது இமேஜஸாக வந்து போகுது. ஆமாம், நீங்கள் என்ன நினைக்க ஆரம்பிச்சிங்க, நமக்கு ஒரு பண தேவை இருக்குது, அதை தொடர்ச்சியாக நம்ம அதை பற்றி சிந்திக்கணும், அதை பற்றி உள்ளுரையாடல், செல்ஃப் டாக்கிங் இருக்கணும், அதை பற்றி நம்ம அதை அடைகிற போது என்ன மாதிரியான சூழல் இருப்போம் அதை தொடர்ச்சியாக நம்ம விசுவலைஸ் பண்ணணும், இதானே நினைக்க ஆரம்பிச்சிங்க. ஆனால் வெளிப்புற காரணிகள், நீங்கள் அடைய வேண்டிய நிலையை சிந்திக்காமல், உள்ளுக்குள்ளார பேசாமல் விசுவலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஏதோ வெளிப்புற காரணிகள் வந்து ஆக்கிரமித்து அதை பற்றி நீங்கள் உள்ளுரையாடல் நிகழ்த்துற மாதிரி, அதை பற்றி இமேஜின் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் உருவாயிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நாம் நினைக்கிற நிலையை சிந்திக்கிறது, தொடர்ச்சியாக அதை உள்ளுரையாடல், செல்ஃப் டாக்கிங் நிகழ்த்துறது, அதை அந்த சூழலை அடைகிற போது என்ன மாதிரியான சூழல் இருக்கும் அதை விசுவலைஸ் பண்ணி பார்க்குறது சிரமமா? இல்லை, முடியும். தொடர்ச்சியான நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக இந்த நிலையை நம்ம கொண்டு வர முடியும். இப்போது இந்த பயிற்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள். மூச்சுக்கும் எண்ணங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இந்த மூச்சுக்கும் எண்ணங்களுக்கும் நெருங்கிய தொடர்புங்கிற வார்த்தை நம்ம இப்படியும் நம்ம மாற்றி அமைக்கலாம். மூச்சு தான் எண்ணம், மூச்சு ஈக்குவல் டு எண்ணம், இப்படி ஒன்று வச்சுக்கலாம்.
இப்போது மூச்சை நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தோம்னா, மூச்சை நம்ம கவனிக்க ஆரம்பித்தோம்னா, மூச்சை நம்ம மாற்றி அமைச்சோம்னா, எண்ணங்கள் நம்ம மாற்றி அமைக்க முடியும். நம்ம நினைச்ச நிலையை அடைவதற்கான தொடர்ச்சியான சிந்தனை, செல்ஃப் டாக்கிங், விசுவலேஷன் கொண்டு வர முடியும். எப்படின்னா, இப்போ பாருங்கள், கண்ணை மூடுங்க, மூச்சை நிறுத்துங்க. இப்போது உங்களுடைய எண்ணம் ஓட்டம் நிற்கிறத நீங்கள் கவனிப்பீங்க. ஒரு சில வினாடிகள் மூச்சை நிறுத்துங்க, எண்ணங்களை நிற்கிறத பார்ப்பீங்க. அடுத்து உங்களுடைய மண்டை ஓட்டு கீழே, அதாவது மூளைக்கு மேலே மெல்லிசாக ஒரு லேசான அழுத்தத்தோட ஒரு லேசான காற்று மாதிரியான எண்ணெய் அலைகள் தவழ்ந்து போகிறத நீங்கள் உணர முடியும். இப்போ அது அப்படியே எண்ணெய் அலைகள்ங்கிறத விட லேசான ஒரு காற்று தவழ்ந்து போகிறது மாதிரி இருக்கும். அது அப்படியே மெல்லிசாக நீங்கள் அடங்கி போகிறத உங்களால் உணர முடியும். இது முதல் பயிற்சி. ரெண்டாவது பயிற்சி என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது நமக்கு பிடிக்காத ஒரு நிகழ்ச்சி ஒரு டிவியில் போயிட்டுருக்குன்னா அதை மாற்றி நமக்கு பிடிச்ச நிகழ்ச்சி வைக்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி தான் ரெண்டாவது பயிற்சி. பாருங்கள், 2 தாடைக்கு இடையில் அந்த நாக்கை எடுத்து மேல் தாடையில் டச் பண்ணுங்கள், மூச்சு நிற்கும். இப்போது நம்ம எந்த நிலையை அடையணும்னு நினைக்கிறோமோ அதுக்குண்டான சிந்தனை, எண்ணம், செல்ஃப் டாக்கிங், உள்ளுரையாடல், அந்த மனப்படங்கள் இருக்கான்னு பாருங்கள். அதை பற்றி நம்ம நினச்சிட்டு இருக்கோமா, எண்ணத்தோடு அதை இழந்தோடிட்டு இருக்கா பாருங்கள். இல்லை அப்படின்னா, நண்பா, நீ நினைக்கிறது, பேசுறது, மனப்படங்களை பார்க்குறது அது இல்லை நண்பா, இதுதான் நீ பார்க்கணும்னு சொல்லிட்டு பர்பஸாக அதோட கலந்து போக செய்யுங்க. அதாவது இதுதான் என்னுடைய சிந்தனை, எண்ணம், இதுதான் என்னுடைய சொற்கள், நான் பேசுகிற உள்ளுக்குள்ளார பேசுகிற சொற்கள், இதுதான் நான் அடைய வேண்டிய நிலை, மனப்படங்களை நான் அடைகிற போது இந்த சூழலில் தான் இருப்பேன். திரும்ப 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 மூச்சை நிறுத்துங்க. அந்த டிவி சேனல் மாற்றுற மாதிரி மூச்சை நிறுத்துங்க, கவனிங்க. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருந்த, உள்ளுக்குள்ளார என்ன பேசிக்கிட்டு இருந்த, உள்ளுக்குள்ளார என்ன மனப்பணம் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்த, நோ, இது இல்லை எனக்கு தேவை, இதுதான் எனக்கு தேவை. பணத்தை பற்றின சொற்கள் கண்டினியூஸாக நான் பேசுகிறது, அந்த பணத்தை அடைகிற போது என்னுடைய சூழல், நானும் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள், அதில் பண்ணுங்கள். ஸோ பயிற்சி 1, மூச்சை நிறுத்தி கவனிக்கிறது. 2வது, இந்த நாக்கை எடுத்து மேலே டச் பண்ணும்போது அதை மூச்சு நிற்கும். அப்போது பர்பஸாக நம்ம அடைய வேண்டிய நிலைக்குண்டான எல்லா எண்ணங்களும், சொற்களும், மனப்படங்களும் அதோடு இழந்தோடு செய்கிறது. இப்போது எப்பப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ கண்டினியூஸாக அது உங்களுடைய ஒரு வாழ்வின் ஒரு அங்கமாக மாறுற வரைக்கும் அதை கவனிச்சிக்கிட்டே இருங்க. எந்த இடத்துல ஒரு தொடர்ச்சியான கவனிப்பு இருக்கோ அது உங்களுடைய ஆளுகைக்கும் உட்பட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கீங்க, உங்கள் சூப்பர்வைசர் இல்லை மேனேஜர் உங்களை தொடர்ச்சியாக கவனிக்கிறார் அப்படின்னா, இதுதான் ஒரு புரோட்டோக்கால். ஒரு ஆஃபீஸ்னால் இந்த மாதிரி தான் ஒரு நடைமுறை இருக்கணும் அப்படிங்கிறது, அந்த நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ மேனேஜர் கவனிக்கிறாரு அப்படின்னாக்கா நீங்கள் தொடர்ச்சியாக அந்த ஆஃபீஸ் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீங்களா. அதே மாதிரி தான் அவங்க மேனேஜர் கவனிக்கிறாரு, ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு நமக்கு, இதுதான் ஆஃபீஸினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். சூப்பர்வைசரும் இல்லை மேனேஜரும் நம்மளை கவனிக்கிறாங்க. அப்படிங்கிற போது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, இப்போ ஃபஸ்ட்டில் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்தாலும் பர்பஸாக திரும்ப ஃபாலோ பண்ணி அந்த ஆஃபீஸினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு உங்களை நீங்கள் தகவமைச்சுப்பீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய எண்ணங்களை கவனிக்கலாம். எண்ணங்கள்ன்றதை நம்ம தனியாக கவனிக்க முடியாது. நான் சொல்கிற மாதிரி தான், மூச்சை நிறுத்துங்க நண்பா. நீ நினைக்க வேண்டியது எண்ணம் இதுவல்ல, நீ பேச வேண்டிய சொற்கள் இதுவல்ல, நீ நினைக்க வேண்டிய புகைப்படம், மனப்படம் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான நமக்கு எண்ணம், என்ன மாதிரியான சொற்றொடர்கள், என்ன மாதிரியான மனப்படங்கள் வேணுங்கிறத பர்பஸாக அதோட இழந்தோட செய்யுங்க, பர்பஸாக அதோட கலந்தோட செய்யுங்க. அப்போது தொடர்ச்சியாக நம்மளை கவனிக்கிறாங்கன்னும் போது மூச்சு உங்களுடைய ஆளுக்கு கீழே வரும். நீங்கள் சொல்கிறதே அதை நினைக்கும், சொற்றொடர்களை மாற்றும், விசுவலைஸ் பண்ணி பார்க்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த நிலை அடைவதற்கான செயல்பாடுகள், உங்களுடைய செயல்கள் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த நிலையை அடைய சீக்கிரமான ஒரு சூழல் ஏற்படும். இப்போது நீங்கள் அடுத்த கொஸ்டின் என்கிட்ட கேட்குறது எனக்கு புரியுது. ஆமாம், நான் தொடர்ச்சியாக இதே மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் அந்த நிலையை அடைவதற்கான அந்த கால அளவு தள்ளி போய்கிட்டே இருக்கே, காலம் எடுத்துக்கிட்டே இருக்கே. புரியுது நண்பா. இப்போது ஒரு பேப்பர் ஒரு வெளியில் இருக்குது, வெப்பம் எல்லா இடத்துல தான் பரவி இருக்குது, ஆனால் அந்த பேப்பரை பற்றி எரிதில்லை. அது ஒரு லென்ஸ் மூலம் அந்த பேப்பர் மேலே அந்த வெப்பத்தை குவிக்கும் போது தான் அது என்ன ஆகுது, அந்த பேப்பரை பற்றி எரியுது. ஆக அந்த சிந்தனையோட அந்த எண்ணத்தினுடைய அந்த சொற்றொடர், உள்ளுக்குள்ளே பேசுகிற அந்த உள்ளுரையாடல், செல்ஃப் டாக்கிங், நீங்கள் விசுவலைஸ் பண்ணி பார்க்குற அந்த இமேஜ், அதாவது நீங்கள் அந்த நிலையை அடைகிற போது என்ன மாதிரியான சூழல் இருப்பீங்களோ அந்த இமேஜ் விசுவலைசேஷன் எந்த அளவுக்கு இன்டென்ஸாக இருக்கோ, கான்சன்ட்ரேஷனோட இருக்கோ, அதை பொறுத்து தான் நீங்கள் அந்த நிலையை அடைவதற்கான அந்த கால அளவு அமையும்.
இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களா. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நின்றுட்டுருங்க, உங்கள் தலையை எடுத்து ஒரு தொட்டியில் வந்து முக்குறாங்க. அப்போ அந்த தண்ணியிலிருந்து உங்கள் தலையை எடுத்து நீங்கள் எப்படி அந்த காற்றை நீங்கள் சுவாசிக்க போகிறோங்கிற அந்த ஒற்றை சிந்தனை தவிர வேறு எதுவுமே இருக்காது. அப்போ தலையை எடுத்து தண்ணியில் முக்கி இருக்கும்போது பாட்டி வடை தாத்தா பாட்டி, அரசியல் தலைவர்கள், சினிமா மியூசிக் கம்போசர்ஸ், சினிமா நடிகைகள், அரசியல் தலைவர்கள், ஆஃபீஸ் ஃப்ரெண்டு, இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. அந்த ஒற்றை சிந்தனை தவிர தலையை எடுத்து நம்ம எப்படிலாம் நம்ம சுவாசிக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒற்றை சிந்தனை தவிர வேறு எது இருக்காது. அதே மாதிரி தான் நீங்கள் அந்த அடைய வேண்டிய நிலையை தொடர்பான எண்ணங்களும் அது தொடர்பான சொற்றொடர்களும் செல்ஃப் டாக்கிங், அந்த நிலையை அடைகிற போது உங்களுக்கு உண்டான சூழல் என்ன மாதிரி இருக்குமோ அந்த சூழலில் மனப்படங்களை இமேஜினேஷனாக விசுவலைஸ் பண்ணி பார்க்குறத தவிர்த்து வேறு எதுவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இன்டென்ஸாக இருந்தால் பிரபஞ்சம், இயற்கை அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடைய வேண்டிய சூழலை உங்களுக்கு எடுத்து வந்து கொடுத்துரும். அடுத்து நீங்கள் இன்னொரு கொஸ்டின் கேட்குறது எனக்கு புரியுது. நான் அவ்வளோ இன்டென்ஸாக தான் இருந்தேன், ஆனால் இருந்தாலும் அந்த நிலையை அடைவதற்கான அந்த கால அளவு தள்ளி போய்கிட்டே இருக்கேன். இப்போது ஒரு விவசாயி அந்த மண்ணை வளப்படுத்துகிறாரு, விதைகளை தூவுறாரு, செடிகளை வருது. இப்போது அதுக்குண்டான எல்லா சூழலையும் அமைக்கிறாரு. காற்றோட்டம் இருக்குது, வெப்பம், அதாவது சூரிய ஒளி இருக்குது, எல்லாமே இருக்குது. காற்றோட்டம், நீரோட்டம் எல்லாமே, அந்த உரம் எல்லாமே இருக்குது. பயிர் நல்லா வருது. ஆனால் கூடவே களையும் வருது. அந்த களையை எடுக்கிறதுக்கு அந்த வேலையாட்கள் வச்சு அந்த இல்லை யூராவோ எல்லாத்தையும் அது பண்ணிடுறாரு. அதுக்கடுத்து பூச்சிக்கொல்லி வருது, பூச்சி அடிக்கிறது பயிருக்கு பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணுறாரு. அதடுத்து ஆடு மாடுகள் மனிதர்களால் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக வேலி அமைக்கிறாரு. சில நேரங்களில் வனவிலங்குகள் வந்து அந்த பயிர்களை சேதப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு, கம்பி வேலியெல்லாம் போட்டு மின்சாரம்லாம் பாய்ச்சுறாரு. இதை வந்து நம்ம செய்தித்தாள்கள் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த விதையை விதைச்சிட்டு, மண் வளப்படுத்திட்டு விதையை விதைச்சிட்டு களையை எடுத்துட்டு பூச்சிக்கொல்லியை யூஸ் பண்ணி பூச்சிகளை இது பண்ணிவிட்டு வேலியை அமைச்சு அது அறுவடை செய்கிற வரைக்கும் ஒரு விவசாயி என்ன மாதிரி அதை பாதுகாக்கிறாரு பாருங்கள். இப்போது அறுவடைக்கு வந்த உடனே அறுவடை செஞ்சுட்டு தனக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு வெளியில் விற்றுட்டு அதை பணமாக ஆக்கிறாரு. இந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சொற்கள், நீங்கள் உள்ளுக்குள்ளார நீங்கள் பேசுகிற சொற்கள், அதை பற்றின நீங்கள் செய்கிற மனப்படங்கள், அதாவது விசுவலைசேஷன், கற்பனை, அந்த நிலையை அடைகிற போது நீங்கள் என்ன மாதிரியான இருப்பீங்க, இந்த மனப்படங்கள், இது எல்லாமே ஒரு அலைன்மெண்ட்டில் இருக்கிறவங்க. அது தொடர்பான செயல்களும் நீங்கள் ஈடுபடுறீங்க. ஆனால் கூடவே கலை மாதிரி அச்சம், பயம், அவநம்பிக்கை, உன்னாலாம் முடியாது அப்படிங்கிற மற்றவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸு, இது எல்லாமே வந்து அப்பப்போ உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து ஒரு தொய்வு ஏற்படும். அதனால் நீங்கள் அடைய வேண்டிய அந்த நிலையில் இன்னும் தள்ளிக்கிட்டே தான் போகும். நீங்கள் என்ன தான் இன்டென்ஸாக நினச்சாலும். இது அதே விவசாயி இப்போ நினச்சி பாருங்கள், மண் வளப்படுத்துறாரு, விதையை தூவுறாரு, களையை எடுக்கிறாரு, நீர் பாய்ச்சுறாரு, அதுக்கு காற்றோட்டம் இருக்குது, அந்த சூரிய ஒளி இருக்குது, வேலி இருக்குது, எல்லாம் இருக்குது. கூடவே அந்த செடியினுடைய வேரில் போயிட்டு விஷத்தை ஊற்றினா எல்லா சூழலையும் கிரியேட் பண்ணிடுறாரு. அந்த செடியினுடைய வேரில் போயிட்டு விஷத்தை ஊற்றிட்டா வரதில்லை. அதே மாதிரி தான் அந்த கலை மாதிரியான அச்சங்கள், பயம், பூச்சி மாதிரியான, அப்புறம் அவநம்பிக்கை, மற்றவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸு, ஆடு மாடுகள் வந்து தாக்குற மாதிரி நம்ம வேலி போட்டு வச்சுட்டு அந்த எண்ணங்களில் எந்த ஒரு சலனமும் ஏற்படாமல், எந்த ஒரு புறக்காரணிகளால் எந்த ஒரு டிஸ்டர்ப் ஆகாமல் அந்த நிலையை அடையிற வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக ஃபோக்கஸ்டாக இருக்கணும், அந்த இன்டென்சிவாக இருக்கணும். இப்போது நீங்கள் மறுபடியும் இன்னொரு கேள்வி கேட்குறீங்க, நான் இருந்து பார்த்தேன், அதாவது வெளிப்புற காரணிகள் எதுவுமே என்னுடைய எண்ணங்களை பாதிக்கலை, இன்டென்ஸில் கான்சன்ட்ரேஷனாக இருந்தேன், ஆனால் அந்த அடைய வேண்டிய நிலையை இன்னும் தள்ளி போய்கிட்டே இருக்கே அப்படிங்கிறது நீங்கள் பேசுகிறது இல்லை கேட்குறது எனக்கு கேட்குது. அன்பா, இப்போ பாருங்கள், நம்ம என்ன மாதிரியான சிந்தனையை, எண்ணங்களை நம்ம அந்த நிலையை பற்றி நம்ம சிந்திக்கிறோம், சொற்றொடர்களை நமக்குள்ளே நம்ம திரும்ப பேசிக்கிறோம், செல்ஃப் டாக்கிங். அந்த நிலையை அடைகிற போது என்ன மாதிரியான சூழலில் இருப்போம் அப்படிங்கிறத மனப்படங்களை பார்க்குறோம். ஆனால் அதை உணர்வு கலாமக்காமல் பார்க்குறோம், எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் பார்க்குறோம், அந்த எண்ணங்களோட ஒரு ஃபீல் இல்லாமல் பார்க்குறோம். எப்போவுமே அந்த எண்ணங்களுக்கும் அந்த நம்ம பேசுகிற பேச்சுகளுக்கும், உள்ளுக்குள்ளார பேசுகிற பேச்சுகளுக்கும், அந்த எந்த சூழலில் நம்ம இருப்போம் அதை அடைகிற போது அப்படிங்கிறத ஒரு இமேஜினேஷன் பண்ணும்ல, விசுவலைசேஷன், அதுக்கு உணர்வுகளும் எக்ஸைட்மெண்ட்டும் ஃபீலிங்களும் கலந்து அதை நம்ம வெளியிட்டால் தான் அதை பிரபஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அந்த சூழலை வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். நான் ஏன் திரும்பவும் எண்ணங்கள்,
செல்ஃப் டாக்கிங், விசுவலைசேஷன் இப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா ஒரு முறை சொன்னால் போதாதா இல்லை 2 முறை சொன்னால் போதாதா அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்ல 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 உங்கள் மைண்டில் ஒன்று வந்து போயிருக்கும். ஆமாம்ல, கடந்த காலத்துக்கு இப்படி ஒரு சிந்தனை நான் தொடர்ச்சியாக இருந்தேன், அதனால தான் இது நிகழ்ந்தது. தொடர்ச்சியாக நான் இந்த மாதிரி தான் என் உள்ளுக்குள்ளார நான் பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால தான் இது நிகழ்ந்தது. ஆமாம், தொடர்ச்சியாக நான் இப்படி தான் என்னை அறியாமையே சில மனப்படங்களை வந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நான் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு அதையே தொடர்ச்சியாக நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது அது சுகமாகவும் இருந்தது. ஆனால் அது நடைமுறைக்கு வரும்போது என்னால் தாங்கிக்க முடியல. அதை நம்ம கண்டினியூஸாக நம்ம நினச்சி பார்த்துருக்கோம். நினைக்கும் போது ஒரு சுகம் இருக்கும், ஆனால் நடைமுறையில் நமக்கு வரும்போது அதை நம்மளால் நேர்கொள்ள முடியல, தாங்கிக்க முடியல. ஒரு சினிமா பார்ப்போம், அந்த சினிமா கதாபாத்திரத்தோ காதல் தோல்வியோடு இருக்கும், இல்லை வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையோடு நம்மளை ஒப்பிட்டு பார்த்து அந்த மன கற்பனையில் நம்ம வந்து சஞ்சரிப்போம். ஆனால் அதே நமக்கு ரியாலிட்டியில் பிரபஞ்சம் எடுத்து வந்து கொடுத்துடும் போது நம்மளால் தாங்கிக்க முடியாது. அதனால தான் பர்பஸாக நீங்கள் கண்டினியூஸாக தொடர்ச்சியாக நீங்கள் அதை பற்றி சிந்திங்க, அதை பற்றி உள்ளுரையாடல் நீங்கள் நிகழ்த்துங்க. அது எந்த நிலையை நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை விசுவலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. மறுபடியும் சொல்கிறேன், அந்த விசுவலைசேஷன் தட்டையாக இருக்கக்கூடாது. உணர்வுகளும் ஃபீலிங்கும், அதாவது எக்ஸைட்மெண்ட், எமோஷன் கலந்து இருக்கணும். இப்போது ஒரு பணத்தேவை இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா, ஒரு 30 லட்ச ரூபாய் உங்களுக்கு ஒரு பணத்தேவை இருக்குது. அது ஒரு இடத்துல நீங்கள் வாங்க போகிறீங்க. வாங்க போகும்போது கிடைச்சிருச்சு. வாங்க போகும்போது உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? ஒரு பேங்க்கில் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு சேங்ஷன் ஆகிடுச்சு. அதை வாங்க போகும்போது, வாங்கிட்டு வந்த பிறகு என்ன மாதிரியான சூழல்கள் உங்களுடைய பாடி லாங்குவேஜ், உங்களுடைய உள் உரையாடல், பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னென்னலாம் நினச்சி பார்ப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலை, எக்ஸைட்மெண்ட், எமோஷன் கலந்து இருக்கணும். அப்போ தான் பிரபஞ்சம் அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சீக்கிரம் கொண்டு வந்து கொடுக்கும், சேர்க்கும், அந்த சூழலை உருவாக்கும். இப்போது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மேடையில் நீங்கள் பேசுகிறத கவனிச்சிருப்பீங்க. அவர் சினிமாவில் நுழைஞ்ச அந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு படம் 2 படம் தான் நடிச்சிருப்பார். அப்போது ஒரு ப்ரொடியூசரை இவரை அப்ரோச் பண்ணி, என் படத்தில் நீங்கள் நடிக்க முடியுமான்னு கேட்டதுக்கு, நடிக்கிறேன், ஆனால் எனக்கு இப்போ பண தேவை இருக்கிறதுனால பணம் வந்து முன்னாலேயே தர முடியுமான்னு கேட்டிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். இப்போ நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வாங்க, நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நான் பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் இவர் போயிட்டு மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி பணத்தை கேட்டிருக்காரு. இல்லை, நீங்கள் மேக்கப் போட்டு நடிங்க, அப்புறம் பணத்தை தரேன். இல்லைங்க, நீங்கள் தான் சொன்னீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வாங்க, மேக்கப் போடுறதுக்கு முன்னால் பணம் தரேன், நீங்கள் எனக்கு பணத்தை இருக்குது கொடுங்க. இல்லை தர முடியாது, உனக்கு இப்போயே இவ்வளோ திமுறா, நீங்கள் போங்க அப்படின்னுவேன். இல்லை, நீங்கள் சரிங்க, நான் கார் அனுப்புங்க, நான் சேர வேண்டிய இடத்துல என்னை எதுவுமே விட்டுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. காரெலாம் அனுப்ப முடியாது, நீ நடந்தே போன்னு சொல்லியிருக்காரு. இப்போது இவர் வந்து அந்த சென்னை அந்த அண்ணா சாலை மவுண்ட் ரோடில் அப்படி நடந்து வருகிற போது, அப்போது அந்த 6 கட் அவுட்டு அந்த காலத்தில் ஃபேமஸாக இருந்த நடிகர்களுக்கு வந்து அந்த கட் அவுட்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு நாளைக்கு நம்மளுடைய கட் அவுட்டும் இந்த மாதிரி வைப்பாங்க. என்ன மாதிரியான காரில் அவர் நம்ம அனுப்ப மாட்டோன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி காரில் போயிட்டு நம்ம வந்து அங்கே இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காரு. அது அவர் வாழ்க்கையில் அந்த பிரபஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அது வந்து அடுத்து நடந்ததெல்லாம் ஹிஸ்ட்ரி, அது உங்களுக்கே தெரியும். ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, சவுத் இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக அவருடைய எல்லா சிட்டிலையும் அந்த கட் அவுட்டு. அதே மாதிரி காரில் போயிட்டு அந்த ஸ்டுடியோவில் நான் இறங்கினேன் அப்படின்றத அவரே பதிவு பண்ணியிருக்காரு. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக வெளிநாடுகள்லையும் அவருடைய கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. அவருடைய புகழ் அது வந்து உங்களுக்கே தெரியும், அடுத்து நம்ம சொல்ல தேவையில்லை. அது மாதிரி நம்ம எந்த நிலையில் நம்ம இருந்தாலும், பசியா, ரோடில் நம்ம வந்து செருப்பு இல்லாமல் நம்ம நடந்து போகிறோமா, ஆனால் அந்த எந்த நிலையை நம்ம அடையணுமோ அதை அடைகிற போது எந்த மனநிலையில் இருக்குமோ அந்த மாதிரியான சிந்தனை, அடைகிற போது எந்த மாதிரியான சொற்றொடர்களில் வருது, காசு வருது, இதெல்லாம் நம்ம செட்டில் பண்ணுறோம். இதுக்கு அடுத்து நம்ம வந்து இங்கே ஃபேக்ட்ரி இங்கே கட் பண்ணுறோம், எக்யூப்மெண்ட் அந்த மிஷினரிஸ்லாம் வாங்கி போகிறோம், 4 பேர் வேலைக்கு வைக்கிறோம், அடுத்து வார சம்பளம் தரதா இல்லை மாதம் சம்பளம் தரதா, இவ்வளோ டேர்ன் ஓவர் ஆகுது, அப்படி ஏதோ உங்களுக்குள்ளே இருக்க தொடர்ச்சியை நீங்கள் பேசுவீங்களா, அந்த மாதிரி வருகிற போது பேசுங்க. பணம் வருது, பணத்தை கொடுக்கும்போது ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். பேங்க்லேயோ இல்லை நண்பர்கள்ட்ட இடத்துல ஒரு அமௌண்ட்டு நீங்கள் வாங்கி கையில் வைக்கும்போது அப்போ வந்து எந்த ஒரு சிந்தனையுமே இருக்காது. ஒரு உணர்ச்சி உங்கள் மனசுக்குள்ளார உங்கள் உடம்புல பரவி கிடக்கும். அதாவது ஒரு ஃபீல், ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு எமோஷன், ஒரு எக்ஸைட்மெண்ட் கலக்கல. அந்த எக்ஸைட்மெண்ட்டோட அந்த சிந்தனையும் நீங்கள் உங்கள் உள்ளுக்குள்ளார பேசுகிற அந்த உள் உரையாடலும் செல்ஃப் டாக்கிங்களும் அந்த நிலையை அடைகிற போது எந்த மாதிரியான சூழலில் நீங்கள் இருப்பீங்களோ அந்த மாதிரியான படங்களுக்கு எமோஷன்ஸையும் எக்ஸைட்மெண்ட்டையும் கலந்து நீங்கள் வெளியிட்டே இருங்க. இந்த பிரபஞ்சம் இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடைய வேண்டிய சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.
அது பணமாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் உறவு மேம்படுறதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி அந்த நிலையை அடைகிற போது நீங்கள் என்னென்னலாம் நினைப்பீங்க, என்னென்னலாம் பேசுவீங்க, என்ன மாதிரியான சூழல் இருக்கும், அதை தொடர்ச்சி இது பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் திரும்ப சொல்கிறதுக்குள்ளார காரணம் என்ன, இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளார இந்த தொடர்ச்சியான இந்த செயல்பாடுகள் எண்ணம் உள்ளுக்குள்ளார நீங்கள் தொடர்ச்சியாக பேசுகிற பேச்சுக்கள், அதை நீங்கள் அடைய வேண்டிய நிலையை அடைகிற போது என்ன மாதிரியான சூழல் இருக்கும், அதனுடைய மனப்படங்கள், அந்த நிலையை அடைவதற்கான செய்கைகள், தொடர்ச்சியான வேலைகள், தொடர்ச்சியான செய்கைகள், இது எல்லாமே நானும் அலைன்மெண்ட்டில் இருக்கான்னு தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இப்படி செய்யுங்க. இயற்கை பிரபஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போது நீங்கள் செயலுன்னு வச்சுக்கிங்க, மாற்றங்கள் நிகழும். எப்படின்னா, இப்போது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு விவசாயி மண் வளப்படுத்துகிறாரு, விதியை தூவுறாரு, நீர் பாய்ச்சுறாரு, உரம் போடுறாரு, எருவு போடுறாரு, அது செடியாக வருது. அப்போது களை வரும்போது களை எடுக்கிறாரு. ஆடு மாடுகள் மற்ற விலங்குகளால் மனிதர்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேலி அமைக்கிறாரு. கடைசியாக அறுவடை வருது, இவருக்கு தேவையானதை வச்சுட்டு இல்லை மொத்தமாக கூட அதை போட்டுட்டு இது பண்ணுறாரு. ஆனால் சில நேரத்துங்களில் இயற்கை சீற்றங்களால், புயலால், மழையால் பாதிக்கப்பட்டாலும் அரசாங்கத்திட்ட முறையிட்டு அது தொடர்பான அதுக்கு என்ன அளவுக்கு காம்பன்சேஷன் கிடைக்க முடியுமோ போராடி வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. சில நேரத்தில் கிடைக்கும் செய்யுது. இது மாதிரி கடைசியாக நம்ம வரைக்கும் அது ஃபோக்கஸ்டாக இருக்கும். சப்போஸ் அந்த நிலத்தில் அந்த விவசாயி மண் வலுப்படுத்தாமல் விதைக்காமல் அப்படியே விட்டுறான்னு வச்சுக்கோங்க, கரம்பாக இருக்குது. நம்மளுடைய லாங்குவேஜில், நம்மளுடைய கலைக்கு லாங்குவேஜ் சொன்னோம்னா பயிரிடப்படாமல் தரிசாக இருக்குது, அப்படியே விட்டுறோம்னு வச்சுக்க. எதுவும் நீங்கள் அதில் விளையாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கருவேல செடிகள், முட்கள், எருக்கஞ்செடி, இன்னும் நமக்கு தேவையில்லாத முட்புதர்களாக மண்டி கிடக்கும். அதே மாதிரி தான் உங்கள் மனசில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இல்லைன்னா யாரோ வெளிப்புற காரணிகளால் ஏதோ நிகழ்ச்சிகள் மூலம், ஏதோ செய்கைகள் மூலம், ஏதோ உங்களுடைய மனசை ஆக்கிரமிச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் நிலையை சிந்திக்காத அளவுக்கு அவங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டுரும். முட்புதர்கள், எருக்கஞ்செடி, வேறு எல்லா செடிகளும் வந்து மண்டி கிடக்கும், முட்புதராக மண்டி கிடக்கும். நமக்கு தேவையில்லாத சூழல் வந்து உருவாக்கி கொடுக்கும். அப்போது ஒரு சாதாரண ஒரு விதை போட்டு அது அறுவடை காலம் வரைக்கும் எப்படிலாம் நம்ம பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி எண்ணங்கள் தான் வாழ்க்கை தான் எண்ணங்கள்ங்கிறப்போ அந்த எண்ணங்களை விதைச்சிட்டு நம்ம தானாக முளைச்சிரும் அப்படின்னு விட முடியாது இல்லையா? அது தொடர்ச்சியான கண்காணிப்பு மூலம் நம்ம அடைய வேண்டிய நிலையை நம்ம அடையிற வரைக்கும் தொடர்ச்சியான நம்ம கண்காணிகள் இருக்கணும். நீங்கள் அடைய வேண்டிய நிலையை அடைய என் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த மாதிரியான தொடர்ச்சியான நல்ல தகவல்கள் வர எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.